எந்த பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் சிறந்த கணவனை, அதாவது சாலிஹான கணவனை கொடுத்திருக்கிறானோ அந்த மனைவிமார்கள் பாக்கியம் பெற்றவர்கள். எந்த கணவனுக்கெல்லாம் அல்லாஹ் சாலிஹான மனைவியை கொடுத்திருக்கிறானோ அந்த கணவன்மார் பாக்கியம் பெற்றவர்கள். கண்ணியமானவர்களே, உண்மையான கணவன் மனைவி இடத்திலே புரிந்துணர்வு இருக்கும், விட்டு கொடுப்பு இருக்கும், அல்லாஹுடைய பயம் அதிகமாக இருக்கும். கணவன் நினைப்பார், நான் இந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன், இவளுடைய உரிமைகளை நான் சரிவர நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அல்லாஹுடைய கோப பார்வை என் மீது விழுந்துவிடும். இதே போல மனைவி நினைப்பால், என்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும், அவர் கோபப்பட்டுவிடக் கூடாது, ஆகவே நான் என்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய பயத்துடன் நடக்கும் பொழுது அந்த இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துகிறான், புரிந்துணர்வு ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அதிகமான இரக்கத்தை, அன்பை அவர்களுக்கு மத்தியில் உண்டாக்குகிறான். கண்ணியமானவர்களே, இன்று இந்த விடயம் இல்லாததின் காரணமாகத்தான் திருமணம் முடித்து 2 கிழமை 3 வாரம் 1 மாதம் கூட போகல தலாக்கில் போய் முடிகிறது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கண்ணியமானவர்களே, கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவில்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய திருமண நோக்கமே வித்தியாசம்.